ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொடுத்துருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் அன்னைக்கு எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்ல இருந்து ஒரு 30 பாயிண்ட் நெகட்டிவ்ல ஓப்பன் பண்றான். நெகட்டிவ்ல ஓப்பன் பண்ணி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஏரியா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 24,900 இதுக்கு மேல இருந்தாதான் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி 24,700 இதுக்கு கீழே இருந்தாதான் டவுன் சைட் போக வாய்ப்பு அப்படின்றதுதான் சொல்லியிருந்தோம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த 700 அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் அதுக்கு மேலேயே மார்க்கெட் நிற்கும் போது சைட்வேஸ்குள்ள இருக்கும், ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும் அப்படின்றதுதான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அந்த 734 அங்க ஓபன் பண்ணியிருந்தாலுமே நாம கொடுத்திருந்த அந்த S1 அந்த ஏரியாலேயே தான் ஒரு சைட்வேஸ் போயிருக்கான். அங்க இருந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ போய் ரீச் பண்ணியிருக்கான். மேல போனவன் அந்த ஏரியால சப்போர்ட் எடுத்தவன் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ போய் ரீச் பண்ணியிருக்கான். ஒன்ஸ் ஓப்பன் பிரைஸையும் நாம கொடுத்திருந்த அந்த S1 அந்த ஏரியாவையும் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நாம சொல்லியிருந்தது அந்த 700க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னாவே டவுன் சைட் அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 700க்கு கீழே வந்துருச்சு, இருந்தாலுமே இன்னும் பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது 700ல லைவ் மார்க்கெட்ல அன்னைக்கு கிடைக்கல. அப்படி இருந்துமே மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம கொடுத்திருந்த அந்த ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல நிக்கிறானா இல்லையா. அவன் மேல நின்னானாவே மார்க்கெட் அப்படின்றது அந்த S1க்கு கீழே தான் நின்னாகணும். இதுதான் லாஜிக். அந்த விஷயங்கள் தான் எக்ஸாக்டா நடந்திருக்கு. நாம கொடுத்திருந்த அந்த S2வை எப்படி பர்ஃபெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான், எத்தனை டைம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஸ்பாட்டை வச்சு ட்ரேட் பண்றது அவசியமே கிடையாது. பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்க போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களால ஒரு நஷ்டம் இல்லாத ட்ரேட் எந்த இடத்துல அமையறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற அந்த இடத்த உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். எப்பவுமே இந்த விஷயத்த நீங்க மறந்துடவே கூடாது. செல்லரோட மார்க்கெட்ல பையருக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பை மட்டுமே தேடி வாய்ப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற நினைப்புல இருக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்ல 2 ட்ரேட் அதோட நிறுத்திக்க பழகணும் அப்படின்னா, நீங்க காலையில ஒரு 11 மணிக்கு மார்க்கெட்ல உட்கார்ந்து அந்நேரம் தான் நீங்க பார்க்கவே ஸ்டார்ட் பண்றீங்க. அங்க இருந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது, அந்த என்ட்ரி எடுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு என்ட்ரி கிடைக்குது, இன்னொரு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸையோ இல்ல டார்கெட்டையோ புக் பண்றீங்க அப்படின்ற விஷயம் கிடையாது. மார்க்கெட் 9:15க்கு ஓபன் ஆகுதுன்னா அவ அப்பல இருந்து கொடுக்கிற 2 வாய்ப்பு, அதை தான் நீங்க யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். அந்த 2 வாய்ப்பு எந்த இடத்துல கிடைக்குது, மார்க்கெட்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஓப்பனிங்ல தான் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து இந்த ஏரியால ஒரு சின்ன சைட்வேஸ் போயிருக்கான். இது எல்லா நாளுமே இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நடக்காது. அன்னைக்கும் ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் இறங்கி வந்து அதுக்கு அடுத்துதான் சைட்வேஸ் போயிருக்கான். உங்களுக்கு மொமெண்டம் ஓப்பனிங்ல வேகமா இருக்கும். அந்த இடத்துல சரியான முடிவு எடுக்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் அன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். ஓகே, திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,736, 24,652, 24,491, 24,413. இதுதான் நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு எடுத்திருக்க லெவல்ஸ். பிரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,500
550 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிக்கிறது அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது தான் காமிக்குது. 24,550 இதுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல டவுன் சைட் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்சைட் போனோம் அப்படின்னா 24,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல தான் மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை 24,700 சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் இப்போ அதை ரெசிஸ்டண்டா சொல்றோம் அப்படின்ற நினைப்புல இருக்காதீங்க. மார்க்கெட் அப்படின்றது அது கிடையாது. நாம செல்லரை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் சொல்றது. இந்த லெவல்ஸ்லாம் என்ன அப்படின்னா செல்லர் வெளியே போகக்கூடிய இடம், செல்லர் பயந்து வெளியே போகக்கூடிய இடமா தான் நாம அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் ட்ரெண்டா மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற விஷயத்த சொல்றோம். ஸோ சார்ட்டை பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. முழுக்க முழுக்க செல்லர் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதம் என்ன பண்ணியிருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட செட்டப் எல்லாமே இருக்கும். நாம சொல்ற விதங்களும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா பிரைஸ் அப்படின்றது பெருசா டிகே ஆகவில்லை. நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில கிட்டத்தட்ட 151 பாயிண்ட்ல இருந்தான் ஏடிஎம் ஆவரேஜ் பிரைஸ். நமக்கு வெள்ளிக்கிழமை ஆக்சுவலா 170 பாயிண்ட் இல்ல அதுக்கும் அதிகமா இருக்கணும், 170 பிளஸ் இருக்கணும். ஆனா 150ல தான் இருந்தான். இப்படி இருக்க பட்சத்துல ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 20-25 பாயிண்ட் டிகே ஆச்சு அப்படின்னாலும் திங்கட்கிழமைக்கு உண்டான பிரீமியம் அப்படின்றது இருக்காது, குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். ஆனா வெள்ளிக்கிழமை டிகே ஆகல அப்படின்ற பட்சத்துல நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு ரெகுலரா என்ன பிரீமியம் வேணுமோ அந்த பிரீமியத்துக்கு பக்கத்துல எடுத்துட்டு வந்துட்டாங்க. நமக்கு திங்கக்கிழமை காலையில தான் 150 பாயிண்ட் இருக்கணும். இப்போ க்ளோசிங்ல நமக்கு 148 பாயிண்ட் இருக்கு, பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நெருங்கி வந்தாச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்ல பிரீமியம் அப்படின்றது டிகே ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த டிகே அப்படின்றதே நடக்கல அப்படின்னா செல்லரோட மார்க்கெட் செல்லருக்கே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்றதுதான் மீனிங். செல்லருக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னா இந்த இடத்துல பையருக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு பையர் சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னா அவரோட ப்ராஃபிட் வேகமா வந்துடும். தப்பான முடிவா இருந்ததுன்னா லாஸ் அப்படின்றது வேகமா வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாம ஏடிஎம் பிரைஸ் கம்மியா இருக்க பட்சத்துல ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது கிடைச்சாலும் சஸ்டெயின் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். ஆனா தேவையான பிரீமியம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டனால இதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னாலும் அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட லோ தான் நமக்கு லாஸ்ட் வீக்கோட லோவாவே இருக்கு. ஒன்ஸ் இந்த லோவையும் பிரேக் பண்ணி அது கீழே சஸ்டெயின் ஆகுறான்னா அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர்ந்து அதே விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த லோ அதுக்கு கீழவே நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. எப்போ அப்படின்னா புட் செல்லர் வெளியே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகாத வரையும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படின்றது எப்படி அமையும் அப்படின்னா செல்லர்ஸ் வெளியே போறத வச்சுதான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படின்றது அமையும். எல்லாருமே சார்ட்ல ஒரு பேட்டர்னை பார்த்துட்டு இல்ல டே கேண்டில பார்த்துட்டு கிரீன் கேண்டிலா ரெட் கேண்டிலா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க மார்க்கெட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கால் செல்லர் வெளியே போக வேண்டிய இடம் வருதா, புட் செல்லர் வெளியே போக வேண்டிய இடம் வருதா, அதாவது எந்த செல்லர் லாஸ்ட் புக் பண்ணி வெளியே போறான் இந்த இடம் தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சலா மாறும். ஒரு செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போறான் அப்படின்னா அது டெம்பரவரி ரிவர்சலா இருக்கும். திரும்பியும் மார்க்கெட் அதோட ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்துடும். இந்த விஷயத்தெல்லாம் பிரீமியம் என்ன பண்ணுது அப்படின்றத வச்சு மட்டுமே உங்களால கணிச்சிக்க முடியும். பிரீமியத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. நாம இப்ப இன்னைக்கு எடுத்திருக்க இந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க அந்த ஸ்ட்ரைக்கை லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ண. மார்க்கெட் S1க்கு கீழவே நிக்கணும், இதுதான் S1, இந்த S1க்கு கீழவே நிக்கணும் அப்படின்னா
அந்த புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸை விட அதிகமாவே ட்ரேட் ஆகணும். R1க்கு மேல நிக்கணும் அப்படின்னா அந்த காலோட ஸ்ட்ரைக் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸை விட அதிகமாவே ட்ரேட் ஆகணும். அந்த ஸ்ட்ரைக்ல கிடைச்சிருக்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ். இவ்வளவுதான் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு தேவையான தகவல்கள் வெறும் ஒரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஹை, லோ, எல்டிபி, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ். இவ்வளவுதான் தேவை உங்களுக்கு. இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. தெளிவான முடிவுகளை உங்களால எடுக்க முடியும். திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இதை மட்டுமே நம்பி யாரும் பை செல் பண்ண வேண்டாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.